Hi guys, welcome to இணைய வகுப்பறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ஏப்ரல் மேல வந்து 2011 கேட்ட கொஷின் போட்டிருந்தேன். இப்போ மே ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 கேட்ட கொஷின் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி சேஃப் லோட் ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபுட் ஜாயிண்ட் வந்து டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட் வந்து நம்ம டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட சேஃப் லோடும் எஃபிஷியன்சியும் வந்து நம்மளை வந்து டிசைன் பண்ண கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த மெயின் பிளேட் ஆர் 12 mm thickness connected by 18 mm diameter rivet of the plate, rivet of a pitch of 100 mm. ஓகேங்களா? ஸோ ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டை ஆஃப் ரிவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 mm டை ஆஃப் ரிவர்ட். ஓகேங்களா? ஸோ பீச் வந்து பார்த்தீங்கன்னா 100 mm. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம டிசைன் பண்ண சொன்னால் கவர் பிளேட் வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர் பிளேட் அப்படின்றது வந்து பிளேட்டோட திக்னஸை வந்து நம்ம டிசைன் பண்ணோம். ஆல்ரெடி நம்மளுக்கு பிளேட்டோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், அது சேஃபாக இல்லையான்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? What is percentage in reduction in the efficiency of the joint if the plate or lamp joint? ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தி எஃபிஷியன்சியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம எதுலேருந்து பார்க்க போறோம்னா பிளேட் ஆர் லேம்ப் ஜாயிண்ட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிடக்ஷனை வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் எஃபிஷியன்சியை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கிவன் டேட்டா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின்ல வந்து நம்ம டேட்டாஸ் வந்து எடுக்கணும். நாமினல் டயாமீட்டர் நம்ம கொடுத்துருக்கிற டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த நாமினல் டயாமீட்டர் ஆஃப் கிராஸ் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டயாமீட்டர் ஆஃப் ரிவர்ட் டி ஈக்குவல்ட்டு ஏன் நாமினல் டயாமீட்டர்னு சொல்கிறோம், ஏன் கிராஸ் டயாமீட்டர்னு சொல்கிறோன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த சர்க்கிள் இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அவுட்டர் டயாமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இன்னரில் வந்து ஒரு ஹோல் வந்து கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த டயாமீட்டரும் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து எடுத்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நம்ம இதில் எப்படி அந்த வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 13 கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் 13ல் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம மெமரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மெமரி பண்ணி வச்சுட்டாதான் அந்த ஹோலோட டயா வந்து நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஹோல் இந்த டயாலாம் நம்மளுக்கு எங்கே இருக்கும், இந்த கிராஸ் டயாலாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த டேபிளை வந்து நம்ம மெமரி பண்ணணும். ஓகேங்களா? நான் அந்த டேபிள் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ 18 + 1.5 கிராஸ் ஹோலோட டயா வந்து பார்த்தீங்கன்னா 1.5ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 19.5 mm. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ் டயாமீட்டர். இப்போ டி எங்கெல்லாம் வருதோ ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிராஸ் டயாமீட்டரை அங்கே தான் இந்த வேல்யூ தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிச் கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ. ஓகேங்களா? பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் ஆஃப் பிளேட். திக்னஸ் ஆஃப் பிளேட் T = 12 mm. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் அப்படின்னா டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்
டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா சேஃப் லோடு அண்ட் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர் பிளேட்டை வந்து டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி ஜாயிண்ட் ஆஃப் பிளேட் ஆர் லேம்ப் ஜாயிண்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேட்டாஸ் எடுத்து அடுத்தது அசம்ஷன்ஸ் வேல்யூ. லேட் ஆஸ் அசம்ஷன்ஸ் தட் தி கனெக்ஷன் இஸ் சிங்கிள் ரிவட் பிளேட், சிங்கிள் ரிவட் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூஸ்ல நம்ம ஷேரிங்கோட வேல்யூஸ், பேரிங்கோட வேல்யூஸ், ஸ்டெரேனோட வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அசம்ஷனாக எடுத்துக்கணும் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மெகாபாஸ்கல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்பி வந்து பார்த்தீங்கன்னா 300 மெகாபாஸ்கல், எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 150 மெகாபாஸ்கல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணணும். One pitch length of the joint. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா 1 pitch length of the jointக்கு வந்து நம்ம இதை எடுத்துருக்கோம். இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அசம்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா சேஃப் லோட் அண்டு எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சேஃப் லோட் அண்டு எஃபிஷியன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஷேரிங்கோட ஷேரிங் ஸ்ட்ரென்த் double cover foot joint. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஷேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிங்கிள் ரிவட் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஷேரிங் ஸ்ட்ரென்த் PS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 2 into 5 D square by 4 into F of S. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 2 pi into டயா வந்து நான் சொன்னீங்களா கிராஸ் டயா அதுதான் எடுக்கணும். 19.5 divided 4 into F of S ஓட வேல்யூ எவ்வளோ எடுத்தோம் 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்து பாருங்க 59,699. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இது வந்து PS ஷேரிங் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. ஷேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிங்கிள் ரிவட் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட். ஸோ இந்த சிங்கிள் ரிவட் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட் ஷேரிங்கோட ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா PS ஈக்குவல் 2 pi D square by 4 F of S into F of S. ஓகேங்களா? ஸோ 2 pi into டயா வந்து 19.5. நம்ம கிராஸ் டயா எடுத்தோம்னா அந்த வேல்யூ 19.5 ஸ்கொயர் டிவைடட் பை 4 into 100. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் 59,699 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஷேர் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் bearing strength of single double cover joint. So இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிங்கிள் ரிவட் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிங்கிள் ரிவட் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்டோட ஃபார்முலா வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இப்போ TB equal D into T into F of B. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ
1 into 19.5 into the thickness of plate வந்து பார்த்தீங்கன்னா 12, f of b வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 17,200. ஸோ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு அதே வேல்யூ தான் வரும். இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ இது வந்து பிபியோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ bearing strength of single rivet double cover foot joint. ஸோ அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா PB equal D into T into F of B. ஸோ D அப்படின்றது கிராஸ் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 19.5, திக்னஸ் ஆஃப் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 12, F of B அப்படின்றது பேரிங்கோட ஃபோர்ஸ். ஓகே, பேரிங் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் நம்ம எடுத்த வேல்யூ 300. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 17,200. ஸோ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ பேரிங் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17,200 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேரிங் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூஸ். ஓகேங்களா? Next is C. Third step கண்டுபிடிக்கும். Bearing strength of single rivet double cover joint. இப்போ இதோட ஃபார்முலா PT equal pitch minus dia into D into F of T. ஓகேங்களா? இப்போ பிச்சோட வேல்யூ தெரியும், 100 கொஷினில் கொடுத்துருந்தாங்க. டயாமீட்டர் வந்து 19.5 இன்ட்டு 12 இன்ட்டு 150. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வந்து இது சால்வ் பண்ணால் 1,44,900. ஓகேங்களா? இதோட யூனிட் நியூட்டன். இது வந்து bearing strength வேல்யூ. ஓகேங்களா? ஸோ bearing strength ஆஃப் தி சிங்கிள் ரிவர் டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட். ஸோ அதுக்கு PT ஈக்குவல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா PT ஈக்குவல் P மைனஸ் D இன்ட்டு T இன்ட்டு F ஆஃப் T. P அப்படின்றது பிச்சோட வேல்யூ 100, D அப்படின்றது டயாமீட்டரோட வேல்யூ 19.5, T அப்படின்றது திக்னஸ் ஆஃப் பிளேட், நெக்ஸ்ட் F ஆஃப் Tன்றது அசம்ஷன்ஸ்ல நம்ம எடுத்த வேல்யூ 150. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1,44,900. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம சேஃப் லோடு எடுத்துடலாம். சேஃப் லோட் ஆஃப் ஜாயிண்ட். இப்போ நம்ம எடுத்த வேல்யூல என்ன வேல்யூ மினிமம் வேல்யூவோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 59,600 நியூட்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிபியோட வேல்யூ என்ன எடுக்கும்? 70,200 நியூட்டன். இல்லை எது மினிமம் வேல்யூவோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 59,000 சாரி இங்கே தப்பாக எழுதிட்டேன். 59,699. 59,699 தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் லோட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் unriveted plate.
unriveted plate. இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா PT into F of T. இப்போ நம்மளுக்கு P ஓட வேல்யூ தெரியும் 100. T வந்து பாத்தீங்கன்னா thickness of plate, F of T வந்து பாத்தீங்கன்னா 150. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்து 1,80,000. இதோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா strength of solid plate. இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெரெயின் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சோம், பேரிங் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் ஷேர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், சேஃப் லோட் ஆஃப் ஜாயிண்ட் வந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட் அன்ரிவர்ட் பிளேட்டோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க P into T into F of T. ஓகேங்களா? ஸோ இப்போ P ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100, திக்னஸ் ஆஃப் பிளேட் வந்து 12, F of T அசம்ஷன்ல வேல்யூ எடுத்தோம் 150. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,80,000. இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும். Efficiency equal lost strength Fs, PS, PB, and PT divided by strength of solid unriveted plate into 100. ஸோ இப்போ நம்ம இதில் மினிமம் வேல்யூ என்ன எடுத்தோமோ அந்த வேல்யூவை இங்கே அஷ்யூம் பண்ணோம். 59,699 டிவைடட் இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ 1,80,000 into 100 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது பாருங்க. இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 33.17%. இதுதான் வந்து எஃபிஷியன்சியோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சியோட ஃபார்முலா லாஸ்ட் ஸ்ட்ரென்த் PS, PB and PT டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் அன்ரிவர்ட் பிளேட் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட மினிமம் வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 59,699 டிவைடட் பை 1,80,000 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 33.17%. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா சேஃப் லோட் கண்டுபிடிச்சோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசைன் ஆஃப் தி கவர் பிளேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர் பிளேட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டீ எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து T டேஷ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா T வந்து நமக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, T டேஷை வச்சு தான் நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார்முலாவில் ஸோ இப்போ ஃபார்முலாவில் எங்கெல்லாம் T வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், T டேஷ் அப்படின்னு போடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ லெட் T டேஷ் mm, திக்னஸ் வந்து mmல இருக்கும். BD thickness of each cover plate of the single rivet double cover foot joint. ஸோ ஓகேங்களா? டபுள் கவர் ஃபுட் ஜாயிண்ட்ல திக்னஸ் ஆஃப் பிளேட்டை வந்து நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் கவர் பிளேட் வந்து பார்ப்போம். Strength of cover plate equal 2 into P minus D into B dash F of T. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 2 into P ஓட வேல்யூ தெரியும். பிச் வந்து 100, டயாமீட்டர் 19.5 into D dash தெரியாது, F of T வந்து பார்த்தீங்கன்னா 150. ஓகேங்களா?
ஸோ இதை நம்ம வச்சு இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். ஸோ இப்போ இதை நம்ம வச்சு ஈக்வட்டிங் பண்ணிக்கலாம். ஈக்வட்டிங் strength of power place to safe load. So இப்போ we get இந்த ஃபார்ம் இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் 2 into 100 minus 19.5 into thickness into 150 equal safe load எவ்வளோ எடுத்தோம் 59,699. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டீ தான் தெரியாது, திக்னஸ் வெளியே எடுத்துரும். இது என்ன ஆகும்னா இந்த சைடு இங்கே இருக்கிறது வெளியே எடுத்தோம்னா இது இப்படி வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடடில் வரும். 59,699 divided 2 into 100 minus 19.5 into 150 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2.472 mm. Also less than 5/8 t. இதோட ஃபார்முலா வந்து t ஓகேங்களா, where t is the thickness of main plate. Also t should be less than 5/8 d, where t is the thickness at the main plate. ஓகேங்களா? ஸோ இப்போ minimum value of t, value of t dash 5/8 to t, 5/8 into 12. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் 17.5 mm. ஓகேங்களா? இது வந்து டீயோட வேல்யூ, மினிமம் டீயோட வேல்யூ. இந்த வேல்யூ 7.5 வந்து ரவுண்ட் பண்ணி 8 mm power rate on each side of the single pivot double cover hook joint. So இப்போ நம்ம minimum value of t dash 5/8 into t. 5/8 into 12
இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.5 வரும். இதை ரவுண்ட் வேல்யூவாக எடுத்தோம்னா ப்ரொவைட் 8 mm திக்னஸ் ஆஃப் கவர் பிளேட் ஆன் ஈச் சைட் ஆஃப் தி சிங்கிள் ரிவர்ட் டபுள் கவர் ஹுக் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிசைன் தி கவர் பிளேட்டை வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச திக்னஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8 mm. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதிடணும் கீழே கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த பிளேட் ஆஃப் லேம்ப் ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ 1 pitch length ஆஃப் தி ஜாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளேட் ஆர் லேம்ப் ஜாயிண்ட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா sharing length of single இப்போ ஷேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிங்கிள் ரிவர்ட் லேம்ப் ஜாயிண்ட். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா டபுள் கவர் ஹுக் ஜாயிண்ட்டை வந்து டிசைன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா லேம்ப் ஜாயிண்ட்டை வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபார்முலா PS equal 5/d² into f of s. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏன் 2 வரல அப்படின்னா இது வந்து சிங்கிள் ரிவர்ட். அதில் என்ன பண்ணோம்னா நம்ம டபுள் ரிவர்ட்டை வந்து டிசைன் பண்ணோம். இப்போ இதெல்லாம் சிங்கிள் ரிவர்ட். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா 5/d² into f of s. ஓகேங்களா? இப்போ 5 into diameter 19.5² divided by 4 into f of s ஓட வேல்யூ 100. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா 29,850 நியூட்டன். இது வந்து PS ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் B. Bearing strength of single rivet lamp joint. Bearing strength of single rivet lamp joint formula வந்து பார்த்தீங்கன்னா BP minus D into T into F of D. ஓகேங்களா? இப்போ D ஓட வேல்யூ diameter 19.5 into thickness of plate 12 into F of D வந்து பார்த்தீங்கன்னா 300. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 17,200. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா PB ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிங்கிள் ரிவர்ட் லேம்ப் ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். சிங்கிள் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 2 வராது. டபுள் அப்படின்னா ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங்க்கு வந்து 2 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5/d² into f of s 5 into 19.5² டயாமீட்டரோட வேல்யூ கிராஸ் டயாமீட்டரோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 4. ஓகேங்களா? இன்ட்டு f of s வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் எடுத்த வேல்யூ 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 29,850 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ யூனிட் வந்து கம்பல்சரி போடணும் நியூட்டன். ஓகேங்களா? பேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிங்கிள் ரிவர்ட் லேம்ப் ஜாயிண்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா PB equal D into T into f of B. ஓகேங்களா? ஸோ இப்போ டயாமீட்டர் ஆஃப் கிராஸ் டயாமீட்டர் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 19.5 into 12 into 300. f of B வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் எடுத்த வேல்யூ 300. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 70,200. ஓகேங்களா? 70,200 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ இப்போ PT equal pitch minus dia into f of t. ஓகேங்களா? பிச்சோட வேல்யூ 100 கொஸ்டின்ல கொடுத்துருந்து. டயாமீட்டர் வந்து கிராஸ் டயாமீட்டர் 19.5 into 12 into f of t வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1,00,000
1,44,900. இதோட யூனிட் வந்து நியூட்டன். F of T இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் unriveted plate. T into F of T formula 100 into 12 into 150. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1,80,000 நியூட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் solid plate. So next efficiency கண்டுபிடிக்கலாமா? Efficiency formula lost strength PS, PB and PT divided by strength of solid plate into 100. ஸோ இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பிஎஸ்ஸோட வேல்யூ 29,850 நியூட்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிபியோட வேல்யூ 17,200 நியூட்டன். ஸோ இதில் எது மினிமம் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம லாஸ்ட் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூவாக எடுக்க போகிறோம். இப்போ பிஎஸ்ஸோட வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு மினிமம் வேல்யூவாக இருக்குது. ஸோ 850 into divided by 1,80,000 into 100. ஸோ இதை போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வந்து பாருங்கள், 16.58%. ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16.58%. ஓகேவா? பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தி எஃபிஷியன்சி ஆஃப் லேம்ப் ஜாயிண்ட்டை வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தி எஃபிஷியன்ட் லேம்ப் ஜாயிண்ட்டுக்கும் டபுள் கவர் குட் ஜாயிண்ட்டையும் என்ன பண்ணுறோம்னா கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி அதில் என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து ரிடக்ஷன் தி எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ டபுள் கவரோட குட் ஜாயிண்டோட வேல்யூ என்ன வந்தது, 33.17. எஃபிஷியன்சியோட வேல்யூ லேம்ப் ஜாயிண்டோட எஃபிஷியன்சியோட வேல்யூ -16.58% டிவைடட் பை இந்த ரெண்டு வேல்யூவில் எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் வரும், பர்சன்டேஜ் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 50% வரும். ஸோ இதுதான் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தி எஃபிஷியன்சி. ஓகேங்களா? efficiency equal 50%. ஸோ இப்போ நம்ம கொஷினில் கேட்ட எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சேஃப் லோட் கண்டுபிடிச்சோம், எஃபிஷியன்சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் கவர் பிளேட்டை டிசைன் பண்ணோம், திக்னஸ் ஆஃப் பிளேட்டு. ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் ஜாயிண்ட்டை வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. லேம்ப் ஜாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம், டிசைன் பண்ணோம், அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தி எஃபிஷியன்சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லேம்ப் ஜாயிண்ட்டையும் டபுள் கவர் குட் ஜாயிண்ட்டையும் என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னா 50% வந்துச்சு. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தி எஃபிஷியன்சியோட வேல்யூ. இது வரைக்கும் போட்டிங்கன்னா 30 மார்க். இது பார்ட் சியில் கூட கேட்பாங்க ஒரு சில டைமில். ஓகேங்களா? கூட இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. இந்த கொஷினில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு நியூ மாடல் கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.